தயாநிதி மாறன் மீது சுமத்தப்பட்டுள்ள மற்றொரு குற்றச்சாட்டு அவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் பதவியை தவறாக பயன்படுத்தி தனது சகோதரரின் நிறுவனமான சன் டிவிக்கு உதவினார் என்பதுதான். அந்த வழக்கில் சிபிஐயின் புகார் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆண்டு தயாநிதி மாறன் மத்திய தகவல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த நேரம் அவரது வீட்டிற்கு சத்தமில்லாமல் 2 BSNL லேண்ட்லைன் அழைப்புகள் வாங்கப்பட்டன என்பது முதல் குற்றச்சாட்டு. முதல் இணைப்பு அன்றைய சென்னை BSNL தலைமை பொது மேலாளர் பெயரிலும், இன்னொரு இணைப்பு மத்திய அமைச்சர் என்ற சிறப்பு பிரிவில் தயாநிதி மாறன் பெயரிலும் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த 2 இணைப்புகளும் ISDN எனப்படும் நவீன இணைப்புகள் என்பதால் இவை இரண்டும் 323 இணைப்புகளாக மாற்றம் செய்யப்பட்டன என்பது அடுத்த குற்றச்சாட்டு. 2437 என்ற முதல் 4 எண்கள் கொண்ட எக்ஸ்சேஞ்ச் 323 இணைப்புகளுக்கும் பொதுவானதாக இருந்திருக்கிறது. இந்த இணைப்புகள் மூலம் பெருமளவிலான ஆடியோ மற்றும் வீடியோ தகவல்களை உலகின் எந்த பகுதிக்கும் அனுப்ப முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு தயாநிதி மாறனின் போட் கிளப் இல்லத்தில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அண்ணா அறிவாலயம் வரை தரைக்கடியில் இரவோடு இரவாக கேபிள்கள் பதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் அப்போதைய சன் நெட்வொர்க் இயங்கி வந்தது. 323 இணைப்புகளும் சன் நெட்வொர்க் குழுமத்திலிருந்து வீடியோ ஆடியோ பதிவுகளை வெளிநாடுகளுக்கு அனுப்ப பயன்படுத்தப்பட்டன என்பதுதான் தலையாய குற்றச்சாட்டு. 2007 ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கிய இந்த இரகசிய தகவல் பரிமாற்றம் மே மாதம் வரை நடந்திருக்கிறது என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதன் மூலம் ஏறக்குறைய 440 கோடி ரூபாய் BSNL நிறுவனத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது.